தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பு அபிஷேகம் என்பதுதான். பிரியமானவர்களே, இந்த பதம் நம்முடைய முழு வேதாகமத்திலும் 150 முறைக்கு மேலாக, சுமார் 150 முறைக்கு மேலாக வரக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது. இதற்கான தமிழ் பதம் என்பது நியமிக்கப்படுதல் என்பதுதான். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் அல்லது நியமிக்கப்படுதல் என்பது நம்முடைய வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலோடு செயல்பாட்டோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது, வருகிறது. வெறும் நியமிக்கப்படுதல் என்று மட்டும் நாம் இதை நினைத்து விடக்கூடாது. இந்த நியமனம் என்பது, இந்த அபிஷேகம் என்பது ஆவியானவரின் செயல்பாட்டோடு இடைபடுதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்பதை நம்முடைய மனதிலே தெளிவாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அநேகர் நம்மை நோக்கி கேட்கின்ற சில கிறிஸ்தவ பிரிவினர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுவிட்டீர்களா என்பதுதான். அவர்கள் எந்த அர்த்தத்தில் கேட்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டீர்களா என்ற அர்த்தத்தில் தான் கேட்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வியை எழுப்புகின்ற அனைவருடைய அபிப்பிராயமும் என்னவென்றால், ரட்சிப்பு என்பது ஓர் அனுபவம், அபிஷேகிக்கப்படுதல், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது இன்னொரு அனுபவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது அவர்களின் தவறான அபிப்பிராயம். வேதாகமத்தில் எபேசியர் 1:13 தெளிவாக சொல்கிறது, நாம் நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்ட போதே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போதே அபிஷேகிக்கப்பட்டு விட்டோம், அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டோம் என்று எபேசியர் 1:13 தெளிவாக சொல்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் அனைவருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு சித்திரத்தின் வாயிலாக கூட நான் இதை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 133:2 அது என்ன சொல்கிறது? ஓர் பிரதான ஆசாரியன் எப்படி நியமிக்கப்படுகிறான், அபிஷேகிக்கப்படுகிறான் என்பதை அது சித்திரமாக காட்டுகிறது. அங்கே ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியன் சொல்லப்பட்டு அவனுடைய தலையிலே அபிஷேக தைலம் வார்க்கப்படுகிறது. அவன் தலையில் வார்க்கப்பட்ட ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுடைய தாடியில் வழிந்தோடுகிறது. அடுத்ததாக அது அவனுடைய வஸ்திரத்தில், அதாவது அவனுடைய உடலில் வழிந்தோடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தலையில் ஊற்றப்பட்ட அந்த தைலம் உடல் முழுவதும் நனைக்கக்கூடியதாக, உடல் முழுவதும் இறங்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிற்கு வரலாம். திருச்சபையாகிய நாம், இந்த திருச்சபை என்பது தலை, சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எபேசியர் 1:22-23, எபேசியர் 5:23, கொலோசையர் 1:18 இந்த இடங்களிலெல்லாம் திருச்சபையின் தலையாக கிறிஸ்துவானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். திருச்சபைக்கான தலை கிறிஸ்துவானவர். அடுத்து உடல் வேண்டுமல்லவா? திருச்சபையின் உடல், சரீரம் விசுவாசிகள். அதை 1 கொரிந்தியர் 12:12-27, ரோமர் 12:4-5, எபேசியர் 4:15-16, கொலோசையர் 1:18 இந்த இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
ஆக திருச்சபை என்று சொன்னால் தலை கிறிஸ்து, உடல் நீங்களும் நானும், விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் உடலாக சரீரமாக இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது திருச்சபைக்கு தலையாக இருக்கிற இயேசுவானவர் அபிஷேகிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் மெசியா என்கிற ஒரு பதத்தை நாம் அறிவோம். இது எபிரேய பதமாக இருக்கிறது. மெசியா என்பது ஆங்கில பதமாக இருக்கிறது. இதற்கான எபிரேய பதம் மசியா என்பது MASIAH. இந்த மசியா என்கிற எபிரேய வார்த்தை தான் ஆங்கிலத்தில் மெசியா என்று சொல்லப்படுகிறது. இதற்கான அர்த்தம் அனாயிண்டட் ஒன், அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லது நியமிக்கப்பட்டவர் என்பதுதான். அடுத்ததாக கிரைஸ்ட் என்கிற வார்த்தை நாம் அறிந்த ஓர் ஆங்கில வார்த்தை. இது கிறிஸ்தாஸ் என்கிற கிரேக்க பதத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்தாஸ், ஆஸ் எண்டிங், ஒமிக்ரான் சிக்மா, கிறிஸ்தாஸ். ஆகவே இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்தாஸ் என்பதனுடைய அர்த்தமும் கூட அனாயிண்டட் ஒன், அதாவது அபிஷேகிக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர் என்பதுதான். ஆகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் அபிஷேகிக்கப்பட்டவராக, நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்படியாக திருச்சபைக்கு இயேசுவானவர் தலையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அபிஷேகம் அவருடைய உடலாகிய உங்களையும் என்னையும் நனைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மிலும் வழிந்தோடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எபேசியர் 1:13 படியாக திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் அனைவருமே, கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள்தான், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள்தான் என்பதை நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகிக்கப்பட்டு விட்டீர்களா என்று நம்மை நோக்கி கேட்கிறவர்களின் அபிப்பிராயமே தவறானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்னமும் கூட அவர்கள் அபிஷேகம் என்றால் என்ன என்று பொருள் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டு விட்டீர்களா என்று நம்மை நோக்கி கேள்வி கேட்கும் பொழுது நாம் ஆவியானவரை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அடுத்தபடியாக அவர்கள் ஒரு கேள்வியை வைப்பார்கள். அப்படியானால் நீங்கள் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுவிட்டீர்களா? அதாவது அவர்களுடைய கருதுதல் என்னவெனில், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலே அதற்கான அடையாளம் அந்நிய பாஷை வரம்தான் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களுடைய இன்னொரு தப்பான அபிப்பிராயம். பிரியமானவர்களே, ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, எபேசியர் 4, 1 பேதுரு 4 இவற்றிலெல்லாம் திருச்சபைக்கான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வரங்களை எல்லாம் 2 விதமாக பிரிக்கலாம். தற்காலிக வரங்கள், நிரந்தரமான வரங்கள். தற்காலிக வரங்கள் என்பவை இன்றைக்கு இல்லை. இந்த அந்நிய பாஷை என்கிற வரமும் கூட இந்த தற்காலிக வரங்களில் வருகின்ற ஒரு வரம்தான். இந்த வரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இது தேவனுடைய மகத்துவங்களை பற்றி பேசக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வரம். இந்த வரம் இன்றைக்கு அவசியம் இல்லை. காரணம், இன்றைக்கு நிறைவான வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய மகத்துவங்களை அதை வாசித்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலங்களில், முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆரம்ப காலங்களில் தேவனுடைய மகத்துவங்களை அறிவதற்கு நிறைவான வேதம் அல்லது புதிய ஏற்பாடு அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே அந்த வரம் தேவையாக இருந்தது. இன்றைக்கு அது அவசியம் இல்லை. சரி, இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆவியானவரின் அபிஷேகத்தை, இரண்டும் தனித்தனி அல்ல, நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கிவிட்டேன். அபிஷேகம், நியமனம் என்று சொன்னாலே அது ஆவியானவரோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம். தெளிவாக சொன்னால் அபிஷேகத்தை பெற்றுவிட்டோம். ஆகவே மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏனெனில் 2 கொரிந்தியர் 1:21, 1 யோவான் 2:20, 1 யோவான் 2:27 இந்த இடங்களிலெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இது
திருச்சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் மூலம் சொல்லப்பட்ட திருவார்த்தைகள் தான். இங்கே எல்லாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். திருச்சபையின் அங்கத்தினர்களான நாம் அனைவருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள்தான் என்பதை இந்த இடங்களெல்லாம் தெளிவாக சொல்லுகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும், திருச்சபை மக்களான நாம் அனைவரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஆவியானவரை பெற்றவர்கள்தான். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நியமனம், அபிஷேகம் என்பது ஏசாயா 45:1 கோரேஸ் என்கிற மன்னனுக்கு கூட இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, முக்கியமாக பாபிலோனுக்கு சிறையாக போயிருந்த 70 வருட அடிமைத்தனத்தை அனுபவித்த யூதர்கள் விடுதலை அடைவதற்காக தேவன் பெர்சிய அரசனான கோரேஸ் என்பவரை அபிஷேகித்திருந்தார், அதாவது நியமித்திருந்தார். அந்த நியமனம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவருடைய இடைவிடுதலோடு கூட, செயல்பாட்டோடு கூட அது நடைமுறைக்கு வருவதை, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் உங்கள் சொந்த தேசத்திற்கு போகலாம் என்று சொல்லி விடுதலை செய்கிற அந்த செயல்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அபிஷேகம் என்று சொன்னாலே வேதாகமத்தில் அது பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம். அது நியமனமாக இருக்கிறது. தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியாக நாம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும் பொழுது கூட ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள், நியமிக்கப்பட்டார்கள். பிரதான ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள், அபிஷேகிக்கப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகளும் கூட நியமிக்கப்பட்டார்கள், அபிஷேகிக்கப்பட்டார்கள். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவருடைய இந்த நியமனம் என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வல்லமையாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அபிஷேகம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாக சிந்தித்திருக்கிறோம். நீங்களும் இந்த வசன இருப்பிடங்களை திருப்பி பாருங்கள். நாம் அனைவருமே அபிஷேகிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அந்த அபிஷேகம் நமக்கு சகல சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுடைய நாமத்திற்கென்றே வாழ்வோம்.